முக்கியமான நிறைய சீட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம். பூசணி விதை, முந்திரி இதெல்லாம் எடுத்துக்கிறோம். இதுல முக்கியமான உயிர்ச்சத்து என்ன இருக்கு, முக்கியமான கனிமச்சத்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் அப்படிங்கிற சத்து இருக்கு. இந்த ஜிங்க் சத்து வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுடைய உயிரணுக்களினுடைய வளர்ச்சியையும் அதனுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ ஸ்பெர்ம் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை ஜிங்க் சத்துக்கு இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்குமே கருமுட்டையோடைய வளர்ச்சி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் சரியான நேரத்துக்கு வெடிச்சு வெளியே வரத்துக்கும் ஹார்மோன்ஸ் ரெகுலரா இருக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கிறது இந்த ஜிங்க் சத்து நிறைந்த உணவுகளாக இருக்கிறது. இது பூசணி விதையில இருக்கு, முந்திரியில இருக்கு. ஸோ ஆண்கள் வந்து ரெகுலரா முந்திரி வந்து ஒரு 5-10 எடுத்துட்டு வரும்பொழுது அவங்களுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதாகவும், பெண்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மருத்துவருடைய அறிவுரையின் பேரில் பூசணியுடைய விதைகளை ரெகுலரா எடுத்துட்டு வரும்பொழுது கருமுட்டையுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும், ஹார்மோன்ஸ் ரெகுலரா இருக்கும், ஓவிலேஷன் கரெக்டா நடக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.